நாகராசா வர்ணவலசிங்கம். நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று வந்தது. ஆதியோயருடைய கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் போன் எடுத்து தொண்டவநாதி சங்கத்துக்கு தெரிவிக்கும்படி மர அறிவித்தல் வரையும் கடலுக்கு போகண்டாமாம், அப்படி கடலுக்கு மீறி போனால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாம் என்று சொல்லி நீதிவளத்துறை சமாசத்துக்கு அறிவித்து சமாசம் ஊடாக அந்த அறிவித்தலை தாங்கள் தருகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு அறிவித்தல் ஒன்று வந்தது. உண்மையின்படி இது தலைச்சோளகம். தலைச்சோளகம் என்று சொன்னால் இந்த காலத்திலேயும் வைகாசி புயல், வைகாசியில் சோளகம் அடிக்கிறது. இது ஒரு சின்ன சாதாரணமான காற்று. இது உண்மையின்படி சோளகம் அடிக்குமா இருந்தால் நாங்கள் பார்த்தால் எங்கள் அங்கால காங்கிரஸ் சுந்தரமுனையும் தெரியாது, பருத்துரமுனையும் தெரியாது. அவ்வளோ புழுதி அடித்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாத கிடக்கிற காலம். அப்படி அடிக்கிற காற்று சோளகம். அந்த காலத்திலே நாங்கள் தொழில் போனாங்கள்லாம் உழைச்சினாங்கள்லாம் இப்படி ஒரு சட்ட நடவடிக்கையும் எங்களுக்கு வரையில்லை. இப்போ இன்றைக்கு கடலுக்கு போனால் சட்ட நடவடிக்கை எடுபடும் என்று சொல்லி எங்களுக்கு தொண்டவநாதி சங்கத்துக்கு அறிவிக்க சொல்லி நான் தொண்டவநாதி சங்கத்துக்கு அறிவிச்சான். இப்படி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. மர அறிவித்தல் வரையும் கடலுக்கு போக வேண்டாமாம் என்று சொல்லி, அதுக்கு மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமாம் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று சமாசம் ஊடாக எங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லி நான் சொன்னான். நீங்கள் எழுதி போடுங்க, ஆனால் தொழிலுக்கு யாரையும் மறிக்க வேண்டாம். நீங்கள் போட் விலையை எழுதி போடுங்க, மீனவரை நீங்கள் மறிக்க வேண்டாம். போகிற போட்டுக்கு அவ போய் அவை கொண்டு நடந்தால் அவையே பொறுப்பேற்கட்டுக்கு நீங்கள் வெறும் மீனவரை மறிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் இப்போதைய வாழ்வாதாரத்தில் நாங்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு உழைச்சி சாப்பிட இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். மீன் இல்லை, கடலில் மீன் இல்லை. அடுத்தது எரிபொருளுக்கு விலையேறி கொண்டு போட்டுது. அப்போ நாங்கள் அன்றாடம் போய் உழைச்சா தான் எங்கள் இந்த வாழ்வாதாரம் போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு இருந்து காத்தன்று சொல்லி பயந்து இருந்து தொழிலுக்கு போகாமல் கடைசியில் தொழிலுக்கு போய்த்தான் இன்றைக்கு 4 உறவுகளை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு அதுகள் எங்கே என்ன நிலைமை என்று எங்களுக்கு தெரியல. அப்படியாக ஒத்த கட்டத்தில் இருக்க திருப்பி நீங்கள் தொழிலுக்கு போனால் சட்ட நடவடிக்கை எடுப்பீங்க சொன்னால் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு மக்களுக்கு கடத்தொழில் மக்களுக்கு உரிய வாழ்வாதாரத்துக்குரிய உலர் உணவை கொடுங்க. ஒரு கிழமைக்குரிய உலர் உணவையோ அல்லது 2 நாளைக்குரிய உலர் உணவை கொடுத்து நீங்கள் நிப்பாட்டுங்க. ஒன்றுமே இல்லை. கடத்தொழிலாளியை சாகடிச்சு கொண்டு திருப்பி நீங்கள் கடத்தொழிலாளியை தான் நீங்கள் திருப்பியும் சாகடிங்க. என்னென்னு சொன்னால் தீபா புயல் அடித்து இன்றைக்கு இவ்வளோ சேதங்கள் இன்றைக்கு எங்கட மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கப்படையில, அழிஞ்ச படகுகளுக்கு படகு கொடுக்கப்படையில, எல்லாரும் படம் எடுத்துனா படம் காட்டிச்சுன்னா எழுதி கொண்டு போச்சுன்னா இந்த அவங்களுக்கு வேறமென்று சொல்லி 1 வருஷம் ஆக போகுது. ஆனால் தென்னிலங்கையில் சகல பேருக்கும் கொடுப்பட்டது. தீவியா புயல் மஞ்சரிவில் இருந்தால் வீடு இடிஞ்சா என்ன வெள்ளம் பாதிக்கப்பட்டது. வெள்ளம் வீட்டில் போகிறவனுக்கு சும்மா தண்ணி மழை தண்ணி வீட்டை போனவனுக்கே நீங்கள் நிவாரணம் கொடுக்கப்பட்டது, பணம் கொடுக்கப்பட்டது, எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எங்கட மக்களுக்கு எதுவுமே கொடுக்கப்படையில்லை. திருப்பி நீங்கள் மாற அறிவித்தல் வரையும் கடலுக்கு போக வேண்டாம். உண்மையின்படி அதை மீறி இன்றைய தொண்டவநாதி சங்கத்திலிருந்து மீனவர்கள் தொழிலுக்கு எல்லாரும் போனவர்களால் மற்ற சங்கங்களையும் எல்லா ஒரு சில சங்கம் சட்ட நடவடிக்கை எடுப்ப வேண்டியதில் அந்த மக்கள் பயத்தில் இன்றைக்கு தொழிலுக்கு போயில்லை. ராத்திரி காத்தில்லை. ராத்திரி காத்தில்லாம் 10:30 மணிக்கு பிறகு காத்தே இல்லை. இன்றைய போன மக்கள் தான் தொழிலுக்கு போன மக்கள் கொஞ்சம் உழைச்சி கொண்டு வந்திருக்காங்க. மற்றவங்களெல்லாம் இன்றைக்கு அவன் வாழ்வாதாரத்தை யோசிச்சு பாருங்க. அந்த வீட்டிலேருந்து அது இந்த குடும்பத்தின் நிலைமையை யோசிச்சு பாருங்க. யார் கொடுக்குறது? உண்மையின்படி இன்றைக்கு மர அறிவித்தல் வரையும் போக வேண்டாம், போனால் சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நீதிவளத்துறை அறிவித்திருக்காது. கடைசி மட்டும் நீதிவளத்துறை சொல்லியிருக்காது. இது சமாசம் எடுத்த முடிவாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய ஒரு ஊகம். ஏனென்று சொன்னால் நீதிவளத்துறை சொல்லி இருக்கும், இப்போ காத்தடிக்குது, புயல் அடிக்குது, இப்படி பிரச்சனையை வருகிறது, நீங்கள் தொழிலுக்கு போகண்டான்னு சொல்லி நீதிவளத்துறை சொல்லும். ஆனால் சட்ட நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி நீதிவளத்துறை சொல்லியிருக்காது என்ற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதை உண்மையின்படி ஒரு அரசியல் நோக்கங்கள், இது அரசியல் கருதி ஒரு சர்வாதிகார முறையில் தான் இந்த கடல் மறிக்கப்பட்டது. ஒரு சர்வாதிகார முறையில் தான் இந்த கடல் மறிக்கப்பட்டது என்று சொன்னால் சில சங்கங்கள் தொழிலுக்கு போகிறது, சில சங்கங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்ற பயத்தில் தொழிலுக்கு போயில்லை. அந்த குடும்பங்களை யார் பார்க்கறது? அந்த குடும்பங்கள் இந்த சிபிஎம் என்ன காற்று இன்றைக்கு நேற்று அடிக்கல. அது மீனவருக்கு தெரியும் எந்த காற்று எப்படி அடிக்குது, என்ன வேணி எங்கே தொழில் செய்யணும் மீனவருக்கு தெரியும். அவங்க இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு நேற்று கிட்ட மக்கள் அடுத்த தொழில் செய்யலை. இந்த காற்று வருஷம் அடிக்கிற காற்று தலைச்சோளம். இது நோமலான காற்று, 100க்கு 100 அடிக்கல. என்னும் இது 100க்கு 50% 60% இல்லை. இந்த காற்று 100க்கு 100 காற்று அடிக்கே நாங்கள் தொழில் செய்கிறாங்க. பேமரத்தில் போய் பேமரம் முறிஞ்சு விழுந்தது, பேமரத்தில் போய் சில போட்டுகள் பிறண்டது, பிறகு நிமித்தி வந்தது, அப்படியெல்லாம் நாங்கள் தொழில் செய்கிறாங்க. எங்களோட தொழில் அப்படியாக தொழில். ஆனால் நீங்கள் என்னென்னு சொல்லியிருக்கணும், மர அறிவித்தல் இப்படி காத்தடிக்க போது தொழிலுக்கு போகணும்னு சொல்லி அறிவித்தல் வந்திருக்குது. நீங்கள் போகிறது போகாது கூட பிரச்சனை. ஆனால் போய் ஒன்று நடந்தால் எங்களுக்கு அது பொறுப்பில்லை என்று சொல்லி ஒரு சொல்லியிருக்கலாம். சர்வாதிகார முறையில்
போனால் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அப்போ சரி இன்றைக்கு அறிவித்தீர்கள் போனதுக்கு என்ன செய்ய போறீர்கள்? சட்ட நடவடிக்கை எடுப்பிடணும். இன்றைக்கு நீங்கள் சொன்னதை மீறி இன்றைக்கு முழு பேர் முக்காவாசி தொழிலாளி தொடர்ந்து போனவன். ஒரு சில சங்கங்கள் பயத்தில் போயில்லை, எல்லாரும் போனவன். இங்கே ஏழு மட்டாங்க சட்ட நடவடிக்கை எடுக்க பார்ப்போம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்க. இப்படி கேட்குற நீங்கள் மக்களுக்கு வாழ்வாதாரத்தை பார்த்து வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் கலைக்கணும். அப்போ இன்றைக்கு யோசிப்பா இருக்கும், கொஞ்சம் கடத்தொழில் மக்கள் தான் நிலைமையை யோசிப்பா இருக்கும். எல்லாத்துக்கும் விலையேறிடுது, எரிபொருளுக்கும் விலையேறிடுது. இனிமேல் எதை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம்? 10 லிட்டர் மண்ணெண்ணெய் அடித்தா நாங்கள் எப்படியாவது குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா உழைக்கணும். 10 லிட்டர் மண்ணெண்ணெய் சில வந்து 3,500 ரூபா 4,000 ரூபா இந்த காத்துல கஷ்டப்பட்டு வரைக்கும் 10,000 ரூபா 10,000 ரூபா உழைக்கிற நிலைமையில இன்றைக்கு எங்கட மக்கள் இருக்கிறேன். அதை நீங்கள் மறைக்கிறீர்கள். தயவு செய்து இப்படியா கொத்த சர்வாதிகார முறையில் சட்ட நடவடிக்கை என்ற கதையெல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு காற்று புயல் அடிக்க போது மீனவர்கள் தொழிலுக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் அறிவிங்க. அது மீனவருக்கு தெரியும், போகிறது போகாது மீனவருக்கு தெரியும். அவங்களோட வாழ்வாரத்தை அவங்க எல்லாம் காப்பாற்றணும். தயவு செய்து இனிமையாக இப்படி சர்வாதிகார முறையில் தயவு செய்து மக்களுக்கு அறிவித்தல் கொடுக்காமல் தயவான முறையில் சொல்லுங்க. காத்தடிக்க போதும் மர அறிவித்தல் வரையும் கடலுக்கு போனான்னு சொல்லி அறிவித்தல் வந்திருக்கு. இனிமேல் அது சங்கங்கள் மக்கள் எடுக்கிற முடிவுன்னு சொல்லி தயவு செய்து அப்படியாக கொஞ்சம் வசனத்தை விட்டு சட்ட நடவடிக்கை பண்ண வசனங்களை விட்டுட்டு தயவு செய்து இனிமேல் தன்னும் எந்தெந்த மக்களை நல்ல நல்ல நிலையில சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.